நாங்கள் அதுவும் அதுலயும் கண்டபடி அவர் எழுத பண்ணான்னு சொல்றது அதால வாட்ஸ்அப்ல தான் எழுத வேணும். அதைத்தான் இல்ல இல்ல கொஞ்சம் பாருங்க, இல்ல 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 கொஞ்சம் பாருங்க, நீங்க ரெண்டையும் குழப்புறீங்க. இப்ப ஃபாப் டிவி பக்கம் அந்த வெப்சைட் இருக்கு தானே, அது கீழே இருக்கிற உறவுகளுக்குள்ள உங்களோட காலையில ஒரு வணக்கத்தை போட்டு அதை ஒரு தட்டி கொடுப்பி ஏதோ நேற்று பக்கம் எழுதணும்னு சொல்றதை தவிர இதுக்குள்ள உள்ள குப்பையெல்லாம் கொட்ட தேவையில்லை. ஏன்னா எல்லாரோட ஃபோனும் ஃபுல் தானே மாறுது. காரணம் என்னன்னா இந்த குப்பையில கொட்டுறபடினால குப்பையில கொட்டாதீங்க, அதுக்குள்ள போற விஷயங்களை பாருங்க. அதுக்காகத்தான் அதை போட்டிருக்கே தவிர சும்மா பர்த்டேக்கு மட்டும் விஷ் பண்ணுறதுக்கு அந்த இது இல்லை. மற்ற அதுக்குள்ளே விஷ் பண்ண வேண்டாம்னா கிடக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை, ஃபோன் ஃபுல்லாகிட்டேன்னா கஷ்டம். அது வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா கஷ்டம். ஒருத்தர் தண்டை இதை போட அதை சொல்ல அவரு கோபத்தில் ஓடிட்டார். அது போடுறதாலும் இல்லை. அதுக்குள்ளே பாருங்க என்ன விஷயம் நடக்குதான்னு சொல்லி அதுக்குள்ளே அந்த இப்போ லிங்க்கும் போடுறவர் பார்ட்டி வீட்டை அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்காக தான் போடுறேன். அதை கூட கிளிக் பண்ணுவார் இல்லை. சரி, நன்றி, வணக்கம். உரை முடிந்து விட்டது. இப்போ தினக்கரைக்குள் செல்லுவோம். ஆதங்கத்தை கொட்டின்னு தரிச்சிட்டு அவ்வளோதான். ஏன்னா நான் இதில் காலையில் இந்த பின்ன பாருங்க என்னதுக்கு இருக்கிறேன்ன்றது எனக்கு தெரிய வர வேணும். நீங்கள் வீட்டுக்கு வீடு அடித்து இப்போ நிகழ்ச்சியை கேட்காதவர்கிட்ட நிகழ்ச்சியை செய்யுங்கன்னு சொல்கிற ஆக்களுக்கு தான் இந்த தகவல். நன்றி, வணக்கம். எந்த தகவலாக இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. உறவுகளுக்கு இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2061 சிவதேஷ்ணி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. விழித்திருக்கும் விழிகள். விழித்திருக்கும் விழிகள் பேசத் தொடங்கிவிட்டால் தாங்காது மனிதம். விழித்திருக்கும் விழிகள் பேசத் தொடங்கிவிட்டால் தாங்காது மனிதம். மெய்யாம் அவை மொழியினை அறியாதோ, அவை மொழியினை அறியாதோ. வழி சொல்லும் விழியே நீ வழிமாற்றி, வழி சொல்லும் விழியே நீ வழிமாற்றி கொல்லுவாய் வலி. உனை கொல்லும் விதி மாற்றி புதியதோர் விதி சமைப்பாய். உனை கொல்லும் விதி மாற்றி புதியதோர் விதி சமைப்பாய். அன்பும் நேசமும் பாசமும் உன்னை அடிமை கொள்ளாது இனி விழித்திரு. அன்பும் நேசமும் பாசமும் உன்னை அடிமை கொள்ளாது இனி விழித்திரு. நீ படைக்க வேண்டியதும் பாருக்கு அளிக்க வேண்டியதும் அதிகமே. நீ படைக்க வேண்டியதும் பாருக்கு அளிக்க வேண்டியதும் அதிகமே. நீ விழித்திரு, யாரும் உன்னை நெருங்காதபடி. விழித்திரு விழியே, யாரும் உன்னை நெருங்காதபடி. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமூன் அவர்களுக்கு நேற்று பாமு ஒருவன் வந்து ஜானடேர் தினமொரு பாமு கவி திங்கட்கிழமைக்குரியது. அன்றும் இன்றும் 1953 ஆக்கமாகும். அன்றும் இன்றும் அன்று இறைவன் ஒரே மாதிரியாக படைத்தான். இன்று இறைவன் பலவிதமாக படைக்கின்றான். அன்று வாழ்வில் நிறைந்த வருமானம் நிம்மதி பெற்றோம். இன்று அதிக வருமானம் குறைவான நிம்மதி. அன்று இரு கைகளும் வீசி சுதந்திரமாக திரிந்தோம். இன்று கைபூசுடன் குனிந்து நடக்கின்றோம். அன்று கொஞ்சம் படித்தாலும் பல வேலைகள். இன்று பட்டதாரியாக படித்தே வேலையே இல்லை. அன்று ஓடி ஓடி உழைத்தோ வயிறு நிரப்ப. இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைக்க. அன்று வீடுகளை பெற்றோரை பார்த்து கடமை முடித்தோம். இன்று காப்பகங்கள் விட்டு உல்லாசமாக வாழுகின்றோம். அன்று உணவே மருந்தாக இருந்தது. இன்று மருந்தே உணவாகி முன்னிக்கின்றது. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓடி உழைச்சா இப்போ ஓடுறதுக்கு வண்டியை குறைக்கிறதுக்கு, உடம்பை குறைக்கிறதுக்கு, நோயை குறைக்கிறதுக்கு நல்லா தானே இருக்குது. சூப்பர். நேவிஸ் பிலிப் சொல்லுவாங்க. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமூனவர்களுக்கும் இனிய அன்பான வணக்கம். பாமுக தினக்கவி 358. என்னுயிர் தோழியே என் இதயத்தில் நிறைந்தவளே, என்னுயிர் தோழியே என் இதயத்தில் நிறைந்தவளே, நூற்றாண்டில் பாதி கடந்தும் இன்ப துன்பத்திலும் பிரிவின்றி நூற்றாண்டு பாதி கடந்தும் இன்ப துன்பத்திலும் பிரிவின்றி என்னோடு இணைந்தாய். இதய சிந்தனை அறிந்து இயைந்து பயணித்தாய். உன்னுடல் துன்பம் மறந்து. இன்ப துன்பத்தில் பிரிவின்றியே என்னோடு இணைந்தாய். என் இதய சிந்தனையை அறிந்து இயைந்து பயணித்தாய். உன் உடல் துன்பம் மறந்து. பொறுமையும் பெருமையும் எனக்கு உண்டென்றால் அது உன்னால் தானே. பொறுமையும் பெருமையும் எனக்கு உண்டென்றால் அது உன்னால் தானே. இப்போதெல்லாம் ஏனோ உன்னை தீண்ட முடிவதில்லை. இப்போதெல்லாம் ஏனோ உன்னை தீண்ட முடியவில்லை. நீயின்றி நான் இல்லை. என்னை அறிந்தோர் உன்னையும் அறிவர்.
நீ இன்றி நான் இல்லை, என்னை அறிந்தோர் உன்னையும் அறிவர். புலம்பெயர் நாட்டிலும் என்னோடு பயணிக்கின்றாய், புலம்பெயர் நாட்டிலும் என்னோடு பயணிக்கின்றாய். உன் ஏக்க பார்வை புரிகின்றது, உன் ஏக்க பார்வை புரிகின்றது, சற்று பொறுத்திரு, காலம் கனிந்திடும், கலந்துறவாடிடுவோம். உன் ஏக்க பார்வை புரிகின்றது, சற்று பொறுத்திரு, காலம் கனிந்திடும், கலந்துறவாடிடுவோம். நன்றி, வணக்கம். யார் அவர்? சொல்லுங்க யாரு வந்து, ஃப்ரெண்டா சொல்லுங்க யாரு வந்து. சரி. புலம்பெயர் நாடுகளிலும் என்னோட இருக்கிறான்டா. ரேடியோவிய சொல்றீங்க? இல்ல, புலம்பெயர் நாடுகளிலும் அதான் என்னோட இருக்கிறான்டா. ஒரு பெண்ணை குறித்து கரை சொல்லி இருக்கிறா. இல்ல இல்ல, புலம்பெயர் நாடுகளிலும் போடுறாருல்லோ, அது லும்பெல்லாம் விஷயம் இருக்கு. அதான் தெரியுது. புலம்பெயர் நாடுகளிலும் என்னோட இல்ல இருக்கிறான். தோழி கண்டு ரக்கணும் சவுடாங்கினபடியா இது தோழி கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கணும். உடுப்போ அல்லது உடுப்புகளோ அல்லது நோயளவோ அல்லது கண்ணாடியோ சரி, ஒரு பொருளா அல்லது பொருள் பொருள் பொருள். பொருள் என்ன? அந்த நிறைவான வார்த்தையை சொல்லுங்க ஒரு தரம். உன் ஏக்க பார்வை புரிகின்றது, சற்று பொறுத்திரு, காலம் கனிந்திடும், கலந்துறவாடிடுவோம். உடுப்புகளை நீக்க பார்வை புரிகிறது. ஃபோனாக இருக்காது, செருப்பாக இருக்காது. நீக்க சில செருப்போ சமர் செருப்பு. கண்ணாடி போலடா கண்ணாடி. பொறுத்திரு கலந்துரையாடுவோம் பொறுத்திருக்கன்னு சொல்ல அதானே. இன்னும் இது காலம் இருக்கிற மாதிரி. அப்ப பல்லு கட்ட போறீங்களா நீ? சற்று கொஞ்சம் பொறுத்திரு, கலங்காதேண்டா. குளிர பற்றிய குளிருக்கு தனியும் அது ஒவ்வொரு வருஷம் தானே வருது குளிர். அது கேட்க தொடங்குது. நான் முதல் இதெல்லாம் பார்த்து வச்சேன். யாருக்கும் 100 வயதுண்டோ 100 வருஷம் ஏதோ ஒன்றும் ஒரு வசனம் நூற்றாண்டில் பாதி கடந்தும் என்னோடு என்னோடு பயணிக்கின்றார். என்னோடு பிரிவிலும் இன்ப துன்பத்திலும் பிரிவதில்லை, பிரிவின்றியே என்னோடு பயணிக்கின்றார். இன்பத்திலும் துன்பத்திலும் பிரிவின்றியே என்னோடு பயணிக்கின்றாய். என் இதய சிந்தனை அறிந்து இயைந்து பயணிக்கின்றாய். உன் உடல் துன்பம் மறந்து, உன்னுடல் துன்பம் மறந்து. வருத்தத்தை பற்றி காலோ காலோ கால் கால் காலா பொருள் அது பொருள் இல்லையே. அவளுக்கு அப்படியே அதுக்கு இதுக்கு பொருள் ஒரு வீட்டுல உள்ள ஒரு பொருள். அதான் இப்ப 50 பேருக்கு கண்ணாடி கட்டில் கட்டில் மேசை அப்படியான ஏதாவது அப்படி தலவானம் இல்ல. பைபிள் புத்தகம் உங்களோட பாஷையில ஓடினத்தோ இன்ப துன்பத்துல அதங்க பயணிக்குது. தண்ட சுமை இதண்டும் வேறோட பயணிக்குது. அப்ப இவ கைத்தொலைபேசி எடுத்துருக்குறாங்க. கைத்தொலைபேசில இப்ப வந்து நானுக்கும் ரேடியோவா இருக்கலாம். அதான் முதல் இருக்கலாம். அது எல்லாரும் அநியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பைபிளா. இன்ப துன்பத்திலும் என்னோட அந்த நீங்க அந்த இதோண்டு கொழுவீங்கல்ல உங்களோட ஜேசுநாதர் படம். அதுவும் என் இதய சிந்தனை அறிந்து இயைந்து பயணிக்கின்றாய். உன்னுடல் துன்பம் மறந்து. பாருங்க என்ன துன்பம் பாருங்க. அதுக்குதான் இருக்கிறது. உங்களோட உடல் துன்பம் மறந்து அதோட உடல் துன்பம் மறந்து என் இதய சிந்தனை அறிகின்றாய். இயைந்து பயணிக்கிறாய் என்னோடு. உன் உடல் துன்பம் மறந்து. உன் உடல் துன்பம் மறந்து. சாந்தினி வருவாங்க. இனியொத்தாக வணக்கம் வாணியக்க. இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நான் வயது என்று சொல்லி பார்க்கலாமா?
வயதா? ஒரு பொருள்னு சொல்லிட்டாரு. பொருள் அது பொருளாண்டு சொன்னீங்களா? பொருள் ஒரு பொருள். ஓகே. பேக் அந்த பேக் அவங்க எழுதிக்கிறீங்களா? பென் நான் இல்ல. பேப்பர் ஒரு பேப்பர் நோ ஒருக்கா திருப்பி கேட்கலாமா வாணியக்கா? அவ சொல்றது ஒருக்கா திருப்பி கேட்கலாமா? நான் முன்னுக்கு கொஞ்சம் விட்டுட்டு ஓகே முன்னுக்கு கவனிக்கல. திரும்ப சொல்லுங்க. ஓகே திரும்ப படிக்கவா? ஆமா திருப்பி தாங்க ஒருக்கா. என்னுயிர் தோழியே, என் இதயத்தில் நிறைந்தவளே, நூற்றாண்டில் பாதி கடந்தும் இன்ப துன்பத்திலும் பிரிவின்றியே என்னோடு இணைந்தாய். என் இதய சிந்தனை அறிந்து இயைந்து பயணித்தாய் உன்னுடல் துன்பம் மறந்து. பொறுமையும் பெருமையும் எனக்கு உன்னிடம்தானே, அது உன்னால் தான். பொறுமையும் பெருமையும் எனக்கு உண்டென்றால் அது உன்னால் தானே. இப்போதெல்லாம் ஏனோ உன்னை தீண்ட முடிவதில்லை. இப்போதெல்லாம் ஏனோ உன்னை தீண்ட முடிவதில்லை. நீ இன்றி நான் இல்லை, என்னை அறிந்தோர் உன்னையும் அறிவர். நீ இன்றி நான் இல்லை, என்னை அறிந்தோர் உன்னையும் அறிவர். புலம்பெயர் நாட்டிலும் என்னோடு பயணித்திருக்கின்றாய். புலம்பெயர் நாட்டிலும் என்னோடு இருக்கின்றாய். உன் ஏக்க பார்வை புரிகின்றது. கற்று பொறுத்திரு, காலம் கனிந்திடும், கலந்துறவாடிடுவோம். உன் ஏக்க பார்வை புரிகின்றது, சற்று பொறுத்திரு, காலம் கனிந்திடும், கலந்துறவாடிடுவோம். பூவை பத்தி எழுதியிருக்காங்களா? பூ எதுவும் பூவும் இல்லையா? இது அநேகமா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்றுதான். அநேகமா எல்லாரும் பாவிப்பீங்க, எல்லாருக்கும் பாவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கண்ணாடி 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 அது கண்ணாடி ஏண்டா இல்லையாண்டவா? நாமதான் சொல்லிட்டேன் கண்ணாடி. கண்ணாடி இல்லையாண்டா? அது என்ன பாவிக்கிற பொருள்? பொட்டா பொட்டு இப்போ இருக்கிற பொருள் தான், வீட்டுல இருக்கிற ஒரு பொருள், அநேகமாக எல்லோருக்கும் பிரயோசனப்படக்கூடிய ஒரு பொருள். பேனை பேனை அதுன்னு சொன்னோம். 50 வருஷம் கழிச்சுட்டேன்னு சொல்ற 50 வருஷம் அதோட இருந்திருக்கிறா. அதான் புத்தகம் நினைக்கிறேன். புத்தகங்கள் கவிதையா? அகப்பையும் அகப்பையா? அதுவும் பாவம் தானே, எவ்வளவு கஷ்டப்படுது. அப்ப அடுப்பு அடுப்பு ஓப்பையா? சமைச்சு கொண்டிருக்கிறவா? நகைகள் உப்பு வாணி நடுவரம் பான் வைக்கிறவனாக உணவு சொல்லி பாப்பா. எல்லாருக்கும் நகைகளாக நகை இல்ல பாருங்க, இல்ல அந்த பொருள் வந்து கண்ட இன்ப துன்பத்து அது அதிண்ட வலிய சுமந்தான் இவர். அப்ப அதைத்தான் நாங்க தேடணும். பேர் என்று சொல்லலாம், ஆனால் சில இடத்துக்கு பொருந்தும். அந்த பேர் என்றது சில வரிகளுக்கு பொருந்தாது. நான் பேர் என்று சொன்னால் அது சில வரிகளுக்கு பொருந்தது இல்லையே. பொருள்னு சொல்லிட்டாவே. பணம் இல்லையா? அது தன்னை தன்னை இழந்துதான் இவருக்கு அது கொடுக்குது. அப்ப மெழுகு தெரியும். பணம் அது இருக்கிறதாலதான் இன்னைக்கு நாங்க அழகாக இருக்கிறோம். மேக்கப் சாமானோ? மஞ்சள் ஏதாவது மேக்கப் சாமானோ? பொட்டு பொட்டு கொண்டு சொல்லியா? பொட்டா? இல்ல 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 இல்ல. அப்ப என்ன பவுடர் கிரீம்கள் இருக்கிறதாலதான் நாங்க இப்ப அழகா அப்படி இப்படின்னுலாம் இருக்கிறோம். சோப் சோப் புல்லோவர் போட்டுக்கிறீங்க, ஷால் போட்டுக்கிறீங்க. இருக்கிறதால தான் நீங்களே சொல்லுங்க. சொல்றதா? ஆமா சொல்லுங்க. விலங்கு இல்ல, அது புதிய எல்லாரும் விட்டையும் இருக்குமா? அதே மாதிரி இருக்கும். எல்லாம் தெரிந்தவர்கள், அதுல யோசனை தெரிந்தவர்களோட வீட்டுல அது இருக்கும். எல்லாரும் விட்டு அது இருக்கிறதால நாங்களா தெரிகிறோம்னு சொல்றீங்க. குசினிக்கியா? இல்ல, குசினிக்குள்ள வைக்க மாட்டோம். குடையா? வாஸ் வாஸ் குடை சீப்பு சீப்பு சீப்பா? அப்ப டை 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 டையா? தலை கடிக்கிற டை. அழகா சிலர் அழகா தான் இருக்கிறது பூஜனா. குடை அழகா இருக்கிறது. அழகா இருக்குமாமு? அங்க அழகா இருக்கும். லிப்ஸ்டிக் 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 பூசி வச்சுக்கலாம். அழகா இருக்கிறது வேற என்ன? அழகா சீப்பு சீப்பு. ஒவ்வொருவரும் விதவிதமாக
இருக்கான். சாரிகள், ஆ? சாரி உடுப்புகள், சாரி. பெண்கள் மட்டும் பாவிக்கிறதா? இல்லை இல்லை, இது பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இதை பயன்படுத்துகின்றார்கள். இதனால் பிரயோசனம் அடைகிறார்கள், வருமானம் பெறுகின்றார்கள். வருமானமா? அப்ப புள்ளோவர் தான் போட்டிருக்கிறோம். இனி சொல்ல மாட்டோம், இனி சொல்ல மாட்டோம். வருமானம் வருகிறான் புள்ளோவர் விற்கணும் இல்ல புள்ளோவர் போடுறதால அவன் அது அழகு இல்லையா? பாதுகாப்புக்கெல்லாம் போடுறோம். அவர் சொல்றாரு அழகு. அழகாம இருக்கும் தானே போட. ஐபோனா, போனா, போனா இல்லை. அழகான புள்ள ஒரு போட்டா அழகா இருப்பான். அதுதான் ஜப்பானது போட்டா அவரு ஒட்ட மொத்தத்துல சொல்றாரு. ஆனா அது தன்னை வலிய சுமந்து தான் எங்களுக்கு தருது அப்படின்னு சொல்றாரு. வானொலி அதுதான் இப்ப பட்டு பாருங்க, பட்டு அந்த பூச்சிய இவ்வளத்தை இதாண்டு உடுப்புகளை நாங்கள் பாவிக்கிற உடுப்பு எல்லாம் இவ்வளவு அது சாக்கொண்டு தானே அதை போட்டு இதன்றாரு. அதாலதான் கேட்டது கம்பெனி கொண்டு முதல்ல பார்க்க சாலை ஒன்று சாலை இருக்குமா போனும் இல்லையா, போனும் இல்லையா, உங்களோட இருக்குதா? நீங்க இப்ப வச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அத அந்த பொருளை இப்ப உங்களோட இருக்கா? இப்ப என்னிடம் இருக்கிறது அது. அத இப்ப வச்சிருக்கீங்களா? இப்ப எங்களுக்கு நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கா? அதுதான் அதான் கழுத்துல பல்லு பல்லு அதுதான் காட்டுன்னா சொல்லிடுவீங்களா? மூக்கு கண்ணாடி இல்ல இல்ல, மூக்கு கண்ணாடி. மூக்கு கண்ணாடி சொன்னாம், கழுத்துக்கு போட்டு சாலை பார்த்துட்டு சொன்னாம், புள்ளோரை பார்த்துட்டு சொன்னாம். இனி என்ன பல்லு கட்டி தெரியாது மணி கூட என்னையே பார்த்து இந்த தெளிவம் வந்துட்டு ஆறுன்னு தெரியல. பார்ப்போம், பார்த்துட்டு விடுறாரு. கேட்டுட்டு வாணி கேள்விய கேட்டுட்டு வீட்டுக்காரரை வந்துட்டேன். சரியா? இலங்கையில இருந்து பதில் சொல்ல பல்லு போலாம் கிடக்கு, பல்ல தாங்க பல்ல பெட்டி நீர் அவர் இல்லையா? பூச்சாடி பூ அண்ணுக்கு போடுற லென்ஸோ தெரியாது. இல்லை ஜெயமலர் விட்டு இருக்க மாட்டேன் சொல்ற. அதான் என்ன எங்கட விட்டு இருக்க மாட்டேன். அது என்ன குறிப்பா அப்படி சொல்றாருன்னா ஏதோ உங்களோட வேத சம்பந்தப்பட்டது தெரியா? சிலுவையா? அது சிலுவையா இல்லாம இல்ல கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீ அது இப்ப வைக்க தொடங்கி எழுதணும். அழகா இருக்குமன்ற அதால 50 வருஷம் முடிஞ்சது. 50 வருஷத்துக்கு பிறகு தன்னோட வருமன்றது, அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி லைட் கட்டி இருப்பாங்க. லைட் எல்லாட்ட வீட்லயும் தானே இருக்கு. அதுதானே இல்ல எல்லா வீட்லயும் இருக்குன்னு தான் சொல்றேன். ராஜினி அல்போன் சில வீட்டுல இருக்கு, சிலரோட வீட்டுல இருக்கு, சிலரோட வீட்டுல இருக்காது. குழந்தைய சொல்றீங்களா? குழந்தைய அது பொருளா மாறினது. இப்ப குழந்தையதான் குழந்தை இப்ப பொருளா மாறினது. ராஜினி அக்கா சொல்லுங்க. கேட்டு கொண்டிருக்கிறேன். சரி, அடிக்கடி படம் மாத்தி போட்டு வர இவருக்கும் நவலவதி அவர்களுக்கும் சொல்ல தேவையில்ல படம் மாத்துறதுக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துவாரு. இல்ல இது நான் சிந்தனைக்கு வரைக்கும் வேத இது போடுறது, மற்றபடி போட்டோ மாத்துறோம். அவ்வளவுதான். வேற நீங்க 10 படம் மாத்த இல்ல. இல்ல அதான் என்னோட படத்தை இருக்கிற படம் எது கையில முன்னுக்கு வருதோ அதை போட்டு விட்டுருவோம். அதான் அவரு கேட்கிற படம் மாத்தி பாருங்க கேட்கிற நவலவதி அவர்களும் நீங்களும் சொல்ல தேவையில்லை தானே. அதான் சொல்றேன். சாரியோட நல்ல படம் இந்த மழகா கிடந்தது. அது இங்க பின்னுக்கு கிடக்குது. இது கோயிலுக்கு அடுத்தது. சரி சரியா சொல்லுங்க. என்னண்டு பாப்போம். சொல்லுவதா? தையல் மெஷின். அது என்ன அழகுபடுத்துது? தையல் மெஷின் அவாட்ட மட்டுமே இருக்கு, எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். சட்டை வைக்கிறதால நாங்க சட்டை வைக்கிறோம். உடுத்திக்கொண்டு ஒவ்வொருத்தரும் விதவிதமா அணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தையல் மிஷினை காலால எவ்வளவு மிதிக்கிறோம். அது சொன்னீங்களா? காலால மிதிக்கிறேன் சொல்றோம். உடல் துன்பம், உடல் துன்பம் வார்த்தை வந்தது. அந்த பக்கமே நாங்க போகல. நாங்கள் சட்டையண்டு வரல, புள்ளோவர் அதுகளோட சம்பந்தப்பட்ட கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்துருந்தீங்க.
இல்ல அந்த சட்டையில இல்ல நீங்க சொன்ன வரிகள் சரி, அது சரியாத்தான் வரும் அதுக்கு. ஆனால் அந்த பக்கம் நாங்க போக இல்லை. அதால உழைப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தவர் அதை யோசிக்கிறேன் நாங்க. உழைக்கிறது உழைப்பும் அதால இருக்குன்னு சொன்னவர். பெண்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஆமா 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 அதுல ஏற்கப்பாடு எனக்கு முன்னாடி அது இப்போ அநேகமா எல்லார்ட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயமரட்ட இருக்குது, செல்வக்காட்டு வீட்டை இருக்குது, ரஜினா காட்டு இருக்கும், ஜெயநட் சிலவட்ட இருக்கா வீட்டையும் கிடக்கு. அப்ப எல்லார்ட்டையும் சாந்தினி கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் இருக்கும். எல்லாரும் பாருங்க 3 வருஷமா எல்லா விட தூங்குறாங்க. ராஜினிக்கெல்லாம் இருக்குதான் இருக்குது. ராஜினிக்கெல்லாம் இருக்குது. 3-4 வருஷமா இதாச்சு. அழகு என்பதை விட மானத்தை காப்பது என்று சொல்லலாம் நீங்க. அழகு என்பதை விட அது ஒரு உடுப்பு தானே எங்களுக்கு தேவை. முதல்ல மானத்தை தானே அதை சொல்லிக்கலாம். மானத்தை காப்பது என்று சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட இல்லாட்டி அழகு கொடுப்பேன்னா அது மெஷின் அழகு எங்களுக்கு தருகுதா? மெஷின் அழகு தரையில தானே. இல்ல இல்ல உடுப்புகளுக்கு இப்போ அழகுன்றதை விட முதல்ல மானம் தானே தேவை நமக்கு. மானத்தை மறைக்கும் தானே உடுப்பு. இல்லையாக்கா இப்ப ஒரு மறைபொருள நாங்கள் வச்சு போட்ட ஒரு கவிதை எழுதியதுல ஒரு சில வரிகளை வந்து கொஞ்சம் மற்றவருக்கு பிடிக்கத்தக்கனமா இருந்தா தான் அவர்களை தச்சு கொடுக்குறேன். நீங்களா தனக்கு செய்யறதுக்கு ஏன் அப்ப என்னை அறிந்தவர்களை மற்றவர்கள் உன்னையும் அறிந்திருப்பார்கள் என்று ஒரு வரி போட்டிருந்த நீங்க போட்டா யார் தச்சண்டாங்க பாருங்க, எது தச்சண்டு கேட்கறல தானே. ஆமா இதான் வீட்டு இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்கு. அது எங்கட அக்கா வந்து ஒரு விசேஷ நாளுக்கு பிரசன்ட் அந்த ஆகூஸ்ல வீட்டு எங்க வீட்டுக்காரன் நான் வரையிலேண்டா தான் அங்க வரணும் ஒரு மிஷினும் ஒரு டிவியும் பண்ணி வச்சாண்டு 300 மார்க்குல. ஆனா 30 வருஷத்துக்கு மேல அந்த மிஷின்ல தச்சுட்டேன். ஆனா அதுங்கட சொந்தக்காரெல்லாம் 3வது 4வது மிஷின் எல்லாம் பண்ணினேன். இவ்வளவு நாள் பாவிச்சு நல்ல ஒரு பழைய காலத்து சாமான். அப்பத்தே மிஷின் சிங்கர் தானே. என்ன பெருசா தைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 3 மிஷின் மட்டும் 2 பேரும் கொண்டா தான் நான் வேண்டினேன் கோவாலையில. அவதால 3வது மிஷின் மடிப்பு தைக்கிறது. சிங்கர் மிஷின் தான் நல்லா நின்று இழுக்கிறது. சிங்கர் பாவிக்கிறதுலயும் இருக்குமா. எங்கட சொந்தக்கார ஒரு ஆளு இங்க வந்து நின்றா அவ வந்து சிங்கர் மிஷின் அவ இதோட 4வது பண்ணிட்டா. இப்ப நீ வேண்ட மாட்டா. அவ என்ன செய்யறது இழுத்தாக்கும் ஒரு சிங்கர் மிஷின் நல்ல ஒரு மிஷின். அந்த துணி போக இல்லையோன்னு பின்னுக்கு பிடிச்சு இழுக்குறான். இழுத்த உடனே அது அந்த பாதம் உடைஞ்சு போச்சு. அதை இவர் எறிய போறோம்னு சொல்லி இவர் கொண்டு வந்து அந்த பாதத்தோட்டியும் சூப்பரா தைக்குது. இவர் சொல்லுவார் நான் விழிஞ்சது இதெல்லாம் பொறுத்து பாருங்க. அப்ப இப்படித்தான் அதை பாவிக்கிறது தெரியாம நல்லா பாவிக்கும். சில பேர் ஒயிலே பாவிக்கிறேன், ஒயில் விடுறதே இல்ல. நான் அது சத்தம் பண்ணா அந்த மாதிரி பிட்டிய சத்தம் கேக்குது. என்ன ஒயில் விட்டாதான் மடிவா தைக்கலாம். இன்னொரு மிஷின் இங்க ஒரு பழைய வயசுனோட இதை இந்த மைண்ட்ல இருந்ததை கொண்டு நான் தந்தா தூக்க இல்லாத பாரம் அடைக்கவே இல்லாது. நான் கொஞ்ச நாள் தச்சு பார்த்தேன். எனக்கு அது கஷ்டமா இருந்தது. வேற ஒரு மேசி கொடுத்தோன்னா நல்ல சொல்றோம் நல்ல வடிவா தைக்குதான். அந்த பழைய காலத்து சாமான்கள் நல்ல சாமான். அதுதானே ஆரம்பத்துல சுத்துறான்னு வந்து கேட்பாங்க. நான் கையால சுத்திதான் தைக்கிறது அந்த காலத்துல. ஊரில் அப்படிதான் ஒரு கையால சுத்தணும், ஒரு கையால தண்ணியை தைக்கணும். முதல் பாப்பிட சட்டை தான் எங்க அம்மாட அக்காட்ட சொன்னேன். அம்மா காசு ரூபா 100 ரூபான்னு சொல்லி அந்த நேரம் நினைக்கிறேன் 18-19 வயசுக்கு பிறகு அவ மகளுக்கு கால் மிஷின் பண்ணி கொடுத்தாவோ நீ வந்து பாப்பிட சட்டை தைச்சு பிறகு ஆக்களுக்கும் தைக்க இவங்க பக்கத்துல இவங்க சொல்லுவாங்க வெளியே தாங்க சுத்துறாம் மட்டும் இறுக்கி சுத்தி விட்டா மெஷின் ஊசி எல்லாம் முடிஞ்சு போயிடும் பிடிச்சு கொண்டு
ஆனா இப்ப வேற காட்டினவர் தான் இந்த மிஷின் தான் நானும் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள ஒயில் விடுறேன்னு சொல்றீங்க. எங்க ஒயில் விடுறது? இங்க வந்து நட்டால கூட்டி இருப்பாங்க எல்லாத்தையும். நாங்கள் தான் அதுல எடுத்து இப்ப பத்மினி அவர்கள் காட்டின மிஷின் தான் நான் வச்சிருக்கிறேன். நான் அதுல ஒயில் விடுற இடம் இல்லையே. எனக்கும் தெரியாது. நீங்கள் தையல் தைக்கிற இடம் இருக்குல்லவா, அவ்வளத்துல பாருங்க. அதுக்குள்ள விடுறதா? ஓகே. அதுக்கு முன்னால 2 சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஸ்கூலானி போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் இல்லாட்டி நீங்க சைட்ல இருக்கிறத கலட்டி ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலானி கலட்டி போட்டு அது அப்படியே வந்துடும். அதுக்குள்ள நீங்க தையல் மேல போயிட்டு நீங்கள் இப்படி ஒரு கட்டி மாதிரி இருக்கத்தானே மணி தச்சு நீங்கள் தையல் தைக்க அப்படி போய் அதுக்குள்ள விடலாம். ஓகே. எல்லாம் எல்லாத்துக்குமே பழகிடும், எல்லாத்துக்குமே பழகிடும். நீங்கள் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி கிடக்கிறத இழுத்து போட்டு சட்டில் போடுவீங்கள் தானே, அதுக்குள்ள அதுலயே விட நீங்க சும்மா இல்ல ஊர்ல இருக்கும் மாப்பிள்ள இங்க எல்லா மிஷினுக்கும் இல்ல. என்னட்ட இருக்கிற 2 மிஷினுக்கும் அந்த நட்டை கலட்டினா தான் நாங்கள் அந்த ஓட்டை எடுக்க முடியும். எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இந்த ஊசி உடைஞ்சு போச்சு. தச்சு கொண்டு கேட்க ஊசிய போட்டாச்சு. ஆனா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. பூட்டு படல. தச்சு கொண்டு போக்கல அப்படி நூல் அறுந்து பிறகு இந்த பக்கம் வந்துடும். அப்ப அது நான் நினைக்கிறது சரியான பாயிண்ட்ல வைக்கலண்டா. சப்ப பக்கம் இருக்கு வாணி ஒரு பக்கத்துல இந்த சப்பகத்தை பார்த்து கூட்டம் சப்பட்ட பக்கம் இருக்கு. சில ஊசிக்கு இங்க உருண்டை பக்கமா சுத்தி வர உருண்டையா இருக்குது. ஆனா அதுவும் அப்படித்தான் சில நேரம் கவனமா நேரா காட்டி அது அப்படி ஓட்டிய பார்த்து போட்டோம். ஓட்டிய பார்த்து சிலது உருண்டையா வரும். இல்ல அது போட்டுட்டா ஊசி போட்டியாச்சு. அந்த அந்த மேல ஒரு இதுலானே ஒரு இது மாதிரி ரவுண்ட் அது வந்து நான் நினைக்கிறேன் ஃபிட் பண்ணி பட்ட படையில தச்சு கொண்டு போய்க்க பட்டார நூலா இருந்து இங்க வந்துடும். இல்ல நீங்க ஊசியை வாங்கி ஊசி வடிவா நீங்க பூட்டு வடிவா கீழே இறக்கி பூட்டி பாருங்க. அப்படி இல்லையா நூல்கள் எதுவும் சிக்கப்பட்டு அதுக்குள்ள இருந்ததுன்னா நூல் போடுறது பிரச்சனை இருக்கும். அதை நீங்க இல்ல அது பிரச்சனை இல்லை. அதுதான் நூல் போட்டுதானே அதுக்குள்ள எதுவும் சின்ன பிரச்சனை இருக்கு. நூல்கள் சிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்ல அது இல்ல அது இல்ல அது கண்டுபிடிச்சாச்சு. நான் நினைக்கிறேன் அந்த ஊசி உடைஞ்சதால அது அந்த பூட்டு பட்டது வந்து சரியான ஜோயின் ஃபிட்டா இருக்கு. இல்ல நல்லா ஃபிட்டா உள்ளுக்கு நல்லா ஓட்டைக்குள்ள போட்டு நான் வாணி அங்க ஸ்ரீலங்கால இருக்கையில 3 மிஷின் வச்சிருந்தேன். தையல் கலரை சொல்லி கொடுக்குறேன். இப்ப இங்க வந்து 88 வாங்கினான் ஒரு விஷயம். இப்ப அந்த மிஷின் இருக்கு, நல்ல இது மிஷின். இந்த மிஷின் வளதாகல சிங்கர் ஆதர் சங்கத்தால அங்க தையல் பழக்கம். சிங்கர் நல்ல சாமான்கள் தானே எல்லாம். எனக்கு இந்த கலட்ட தெரியல. இங்க பாருங்க வாணிமான், இதுக்கெல்லாம் ஊசி இருக்கு. இது மேட் இன் ஜெர்மன் இருக்குது. 90 அதுல ஒரு ஸ்ட்ரோக் வந்து 24 சைஸ் இருக்கு. ஒவ்வொரு இருக்கு. ஒவ்வொரு சின்ன உடுப்பு தைக்கிறாங்க, கலசான் தைக்கிறாங்க. 20 அந்த சின்ன ஊசி போடலாம், 23 போடலாம். கலசான் தைக்கிறாங்க போடுவோம். என்ன நிக்கிறா இல்லாட்டி இந்த லாங்ஸ் தடிப்பான ஊசி போடணும். அது நம்பர் இருக்கு, அந்த வரிசையின் படி இருக்கு. அதன்படி கொஞ்சம் பெருசா பெரிய நம்பர் போட்டு ஊசி போடணும். சின்ன உடுப்புல சின்ன ஓட்டி ஆக்கி விடும். சின்ன கலசாரன்னு சொல்றது சின்ன ஷார்ட்ஸ் சொல்றீங்களா ட்ரவுசர் சொல்றீங்களா? பாருங்க வாணிமோகன், ஒரு இல்ல இப்படி இருக்கும். அதத்தான் இத அப்படி இப்படி காட்டுங்க, மேல நல்லா காட்டுறோம். நீங்க பரிசு காட்டுறீங்க. லெனின் உடுப்புகள் லாங்ஸ் திக்கான உடுப்புகள் தைக்கலாம். அணி ஊசி பெருசான ஊசி போடணும். 28 அப்படி ஒரு பக்கம் அப்படி இப்படி இருக்கும். அழுத்தமா இருக்கும். இப்படி பிடிச்சு போட வேணும். பக்கத்தை தான் நீங்க பின்னால போட்டு ஊசியில போடணும். சப்பட்டையா இருக்கிற பக்கம் தான் பின் பக்கத்துக்கு வரணும். ஆமா ஆமா. என்ன கண்ணனால அந்த மெஷின்ல இப்ப இதாண்டி தேவை இருக்கே இல்ல. அன்றைக்கு ஒரு மஜால் நீட்டு இந்தியாவில் வேணுட்டு ஒரு ஹவுஸ் கோட் கொண்டுவா. அது சில்க். எனக்கு அந்த சில்க் தைக்கிறது கஷ்டம். அங்கே பட்டு இப்ப
சும்மா கொட்டினா அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும். அப்ப அத கொஞ்சம் கட்டையாகி தச்சோன்னா நான் கையாலாம் தச்சு. அதுக்கு தடுப்பான ஊசி போடக்கூடாது, இல்லாட்டா ஊட்ட பெருக்கும், ஊட்ட பெருக்கி அடையாளம் இருக்கும். அந்த அளவுக்கு இது இழுபட பார்க்கும் எனக்கு அந்த நகுலவதியும் தையல்காரன் அவர்களையும் இருக்கும் விஷயம். விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெனரல் சார் ரெடி ஆகுங்கோ. நன்றி வணக்கம். தினக்கவி ஆவாசுக்கு வணக்கம். ஒரு நிமிஷம்.